பாருங்க, இதுதான் வந்து தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு. இரவு நேரத்தில் இங்க வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்க. லாஸ்ட் டைம் ஒரு 700 கிடச்சிது. அது எவ்வளோ தூரம் அதை நம்பி நம்ம போக முடியும் தெரியல. 4 இருக்குது, 2 பாயிண்ட் காமிக்குது. பிளிங்க் ஆச்சுன்னா அப்புறம் வேணால் பெட்ரோல் அடிச்சுக்கலாம். வண்டிக்கு பெட்ரோல் ஃபுல் டு ஃபுல் பண்ணி ஓட்டணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஒரு நேரம் காசு இருக்குது, ஒரு நேரம் காசும் இல்லையே. ஆனால் நீ குடிக்கிறது ஒரே மாதிரி தானே குடிக்கிற. காசு இருக்கும்போதும் அதே தான் குடிக்கிற, காசு இல்லைனாலும் அப்போ அதே தான் குடிக்கிறேன். சிக்னல் ஆக்சுவலாக சிக்னல் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். மக்கள் ரோட்டில் போகிறக்கு பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல ஹைவே ஹோட்டல்லாம் நிறையா இருக்குது இங்கே இந்த ஏரியாவில். இதை வச்சு தாங்க பிஸ்னஸ்ஸு. பார்த்தீங்களா, போலீஸு எதுக்கு பிடிச்சிருப்பாங்கன்னா, இப்போ இந்த ரோட்டில் வந்து நிறைய பேர் வந்து சைடில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க இந்த நேரத்தில். அதுக்கு பேட்ரோல் ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. நல்ல வேலை நான் மாட்டல. நான் அப்படியே ஜாலியாக கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் இந்த ரோடு. இந்த ரோட்டில் ஆனால் கொஞ்சம் கவனமாக தாங்க போகணும். நம்ம ஹைவே ரோடு நல்லா இருக்குன்ட்டு நம்ம பாட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, டேஞ்சரு. ஏன்னா ஸ்பீடாக வரும்போது டக்குன்னு கிராஸ் பண்ணுவாங்க, நிறைய இது இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக தான் போகணும். வேற பார்த்தீங்களான்னு தெரியல, இருக்குன்னு பார்த்தா பயந்துட்டேன். எங்கடா ஆள் எவ்வளோ மேலேருந்து கீழே குதிச்சிருவானோ அப்படின்னு. ஹோட்டலுக்கு வச்சுட்டு போன போல். அதை நான் ரிட்டன் வரும்போது காமிக்கிறேன். சும்மா அவ்வளோதான். நான் இன்றைக்கி திருப்பி அந்த ஹெல்மெட் மவுண்ட்டை வந்து மாட்டானா உங்களுக்கு அந்த வீடியோ நான் அதில் அட்டாச் பண்ணுறேன் நான். அதனால சரி திருப்பி வந்து நல்லா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். இல்லை கேமராக்கி கொஞ்சம் கோணையாக்கி மாட்டிருச்சா அப்படின்னு. ஆனால் இது பெரிய தொல்லைங்க. பேஸ்ட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு இது இல்லைன்னா அது வந்துடுது. ஆனால் ஒட்டும் போது நம்ம ஒழுங்காக ஒட்டணும். அதுவும் இது முடிஞ்சளவுக்கு கரெக்டாக தான் ஒட்டியிருக்கேன். அப்படியே ஒரு யூட்டனை போட்டு திரும்பிட்டு இந்த இண்டிகேட்டரு சுவிட்ச் வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணுது. அமுத்துனா கரெக்டாக இதாக மாட்டேங்குது, ரீசெட் ஆக மாட்டேங்குது.
பின்னாடி வருவேன் சார். நிறைய பேர் என்னென்னா, எங்கள் ஊரில் இருக்க பசங்களே நிறைய பேர் வந்து காரு இல்லை பைக்கில் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி இங்கே ஹைவேல நீங்கள் வந்து டீ குடிக்கிறக்கு இதெல்லாம் நைட்டில் எல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம எங்கே வீட்டில் பர்மிஷன் போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அதுவே பெரிய விஷயமா இருக்குது. நம்ம எங்கே அப்படி ஊராக சுற்றி அப்படிலாம் வந்து நான் மோட்டோ விளாக் பண்ணுறது அப்படின்னா இப்போ வந்து அது யோசிக்க கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். குழந்தை இருக்குங்களா, அதனால் வெளியூர்லாம் போக முடிய மாட்டேங்குது எங்கேயுமே. அதனால் உள்ளூருக்குள்ளேயே வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ரோடையே சுற்றி வந்துட்டுருக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சும்மாவே சுற்றுவேன். இப்போ மோட்டோ விளாக் எடுக்கிறேன்ட்டு 100 தடவை சுற்றிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு வாரத்துலேயே. ஏதோ ஒன்று அங்கே சுற்றலாம் இங்கே சுற்றலான்ட்டு போய் பார்க்குறது. இன்டர்செப்டர் தாங்க ஹைவேல பிடிச்சா வண்டி தரமாக போகுது. உடனே என் கூட ரேஸ்க்கு வா அப்படின்ட்டு கமெண்ட்டில் 4 பேர் வருவான். அப்புறம் கேட்டியுமே அப்படி இப்படின்ட்டு மக்கள் அந்த ரேஸ் ஓட்டுற வயசாடா எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான். நானே ஏதோ ஒன்று ஒரு வண்டி எடுத்து நம்ம பாட்டுக்கு ஓட்டிகிட்ருக்கேன், நீங்கள் யாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏதோ நம்ம ஏதோ ஒன்று போட்டோம்னு வச்சுங்களேன், இந்த கமெண்ட்டில் நாஸ்தி பண்ணுறதுக்குன்னே 4 பேர் வந்து ஏதோ ஒன்று பேசுவானுங்க. இதனாலேயே கமெண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க. இஷ்டப்படுறத பாரு, பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிரு. எப்படி இருந்தாலும் பாதி பேர் வந்து பார்க்குறவங்க யாருமே வந்து பெருசாக லைக் போட்டு பார்ப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. பார்ப்பாங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத வந்து அடுத்தது. அது கண்டென்ட் வந்து நம்ம எவ்வளோ நல்லாவே இருக்கும். நம்ம உட்காந்து 3 மணி நேரம் எடிட் பண்ணி போடுற வீடியோவை பார்த்தீங்கன்னா 1000 வியூ கூட தாண்டாது. அதே சும்மா வந்து அட ஏன் நீ சும்மா ஏதோ ஒன்று போடலான்னு ஒன்று போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது பார்த்தீங்கன்னா என்னோடய பேஜுக்கு சொல்கிறேன், அது ஒரு 20,000 வியூவு 50,000 வியூன்ட்டு போகுது. நானே பார்த்துட்டு யோசிப்பேன், என்னடா அது. அன்றைக்கு உண்மையிலுமே நான்லாம் ஒரு 2-3 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அது சரி அது ஒன்று இருக்குது, அந்த கிளிப்பை வந்து எடுத்து வச்சுருந்தேன், எடிட் பண்ணி வச்சுருந்தேன். சரி சும்மா போடலாமே அப்படின்ட்டு போட்டேன். அது பார்த்தீங்கன்னா பயங்கரமான வியூஸ் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக அது எமர்ஜென்சி பிரேக்கிங்லாம் சரி போடலாமா வேண்டாம், அது ஏன் அதை போட்டுட்டு அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு தான் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா அது மில்லியன் வியூ போச்சு. அதே ஒரு சில வீடியோ பார்த்தீங்கன்னா உட்காந்து 3 மணி நேரம்லாம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் மாற்றி மாற்றி. அந்த வியூ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வியூ கூட தாண்ட மாட்டேங்குது. அந்த வியூ அந்த இதெல்லாம் 10,000 வியூவா அந்த மாதிரி தான். இதுதாங்க வாழ்க்கை, எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். இதுதான் நம்ம ஒர்க் ஷாப், நம்ம இங்கே தான் கொடுப்போம். நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருவார். இங்கே தாங்க நம்ம ஒர்க் ஷாப். அபோன்னு அபோ ஆட்டோ ஒர்க்ஸ் இருக்கா, இதுதான்.